சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், பிடெக் சிஎஸ்சி. போச்சு. அண்ணாமலை திமுக சேர போறான்னு மட்டும் தான் சொல்ல. இன்னும் அது ஒண்ணுதான் பாக்கி. திமுகவுடைய பெருந்தன்மையும் பாஜகவுடைய பெருந்தன்மையும் வரவேற்கிறேன். இது ரெண்டு பேருமே அரசு நிகழ்ச்சியா செஞ்சிருக்காங்க. பியூட்டிஃபுல் விஷயம். அப்படித்தான் நடக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஆனா கடுமையா எதிர்க்கிறாரு. எனக்கு அதுல கூட்டலைன்னு இருந்தீங்க, இப்ப அது எப்படி கூட்டாகும்? இப்போ சேர்ந்து வந்தா கூட்டணி ஆயிருமா? என்ன கணக்கு எனக்கு புரியல. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டாங்கன்னா சரியாயிருமா? அவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதே இல்லையா? அரசு நிகழ்ச்சிங்கிறது புரிஞ்சு கொள்ளக்கூடியது சார். ஏன் அப்ப நீங்க ராகுல் காந்தியை அழைக்கலைன்னு ஒரு கேள்வி வைக்கிறேன். சினிமா ஃபங்க்ஷனுக்கு வேற, கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வேற, பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வேற, திமுகவுடைய செயற்குழு கூட்டத்துக்கு நீங்க ஏன் ராகுல் காந்தி கூப்பிடுவீங்களா? ஒவ்வொன்றுமே வேற வேற சார். அங்க அண்ணாமலையை முன்னிறுத்துறாரு முதல்வர் ஸ்டாலின். நீங்க முன்னாடி வாங்க அண்ணாமலை. எடப்பாடியின் இந்த விமர்சனத்தை அண்ணாமலை இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தினா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும், எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும், எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும். ஆதி வெறியில பேசுறாருன்ற மாதிரியான. அவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, அதுலேயே அங்கே பாகுபாடு இல்லை. அப்புறம் வந்து இதில் ஜாதி வரி எங்கே வருது எனக்கு? இவர் ஏடிஎம்கே வந்து நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னார். அவங்க விடவே இல்லை. அவங்க போகிற இடம் பூரா அவங்கெல்லாம் ஒன்று டீம் தான், ஒரே டீம் தான். அப்போ இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்னே பி டீம் சொன்னியே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இது டிட் ஃபார் டாட் பாலிடிக்ஸ், அவ்வளோதான். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு கொடி பிடிக்கிற, இப்போ வெள்ளை கூட பிடிக்கிற அப்படின்னு கேட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் அவர் செய்கிறார். ரொம்ப சரி, பாலிடிக்ஸ் அது ரொம்ப சரி. அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. திரு அண்ணாமலை டங் ஸ்லிப்ல சொல்லி டங் ஸ்லிப் சொல்லியிருந்தாருன்னா மறுத்திருப்பார்ல. அது அப்படி போயிருச்சுக்கும் போது அது வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு. திமுக அதிமுக மட்டும் இருக்கும்போது இந்த வெட்டு குத்து தரா நடந்துச்சு. நல்லது போலதுக்கு போக முடியாது, கல்யாணத்துக்கு போக முடியாது, கருமாதிக்கு போக முடியாது. இங்க பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க, போறாங்க, எதிரும் புதிருமா இருக்கக்கூடியவங்க போய் நிக்கிறாங்க. அப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷப்படணும். இன்னொரு பக்கம் சார், இப்ப இந்த நிகழ்ச்சியை யார் நடத்தினது அப்படிங்கறதே ஒரு நான் அறிஞ்சு தமிழ்நாடு அரசு நீங்க ரிசர்ச் பண்ணிக்கணும். தமிழ்நாடு முதலமைச்சர், இது மத்திய அரசு நிகழ்ச்சி. தலைமைச் செயலாளருக்கு என்ன வேலைங்க? அவர் பேர்ல தான் அழைப்பு வருது. நாணயம் வெளியிடுற அதிகாரம் மத்திய அரசுக்கு தாங்க உண்டு. நாங்க ஒரு நாணயம் வெளியிட போறோம் அப்படின்னு இவங்க பெர்மிஷன் கேட்கு. அதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கும். சரிங்களா? அப்படி வெளியிட முடியாது. காயின் அறுவடை அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இந்தியன் நீங்க அத மாதிரி வந்து ஒரு பொம்மை செஞ்சுக்கலாம், புரியுங்களா? ஆனா அதை வச்சு எதுவும் வாங்க முடியாது, கொடுக்க முடியாது. இதையும் வச்சு வாங்க முடியாது சார். இந்த 100 ரூபாய் காயின் வாங்க முடியாது. இது நினைவு நாணயம் தான். சொற்பமா வெளியிடுவாங்க சார், அவ்வளவுதான். பேங்க்ல வாங்கலாம், கொடுக்கலாம். எங்கேயுமே செல்லாது. செல்லாதா? ஆமா, எங்கேயுமே செல்லாது. அப்ப அரசு, தமிழ்நாடு அரசோட நிகழ்ச்சி தலைமைச் செயலர் தான் இன்வைட் பண்றாரு. தலைமைச் செயலர் தான் மேல உட்கார்ந்துருக்காரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அது தமிழ்நாடு அரசின் நிகழ்ச்சி தான். அப்போ இப்போதானே எடப்பாடி பழனிசாமி கேட்கறது வருது, ஏன் ராகுல் காந்தியை கூட்டலை? திமுக பாஜக கூட்டணி அப்படின்ற பேச்சு 2026 வரைக்கும் நடக்க போகிறது இல்லை. அதுக்கு பிறகு நடக்குமான்னு தெரியல. தமிழ்நாட்டில் இது எழுந்திருக்கு. இப்போ அதுவும் குறிப்பாக ராஜ்நாத் சிங் வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களுடைய கற்பனை ஆசை குதிரை, வேற ஒன்றுமே இல்லை. அது பிஜேபியிலேருந்து யார் சொன்னான்னு சொல்லுங்க, இல்லை திமுகலேருந்து யார் சொன்னார்? ரெண்டு பேர், நானும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லணும், இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்லணும். சம்பந்தம்லாம் ஒருத்தன் சொன்னா என்ன அர்த்தம்? நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவள் பார்த்து நடந்துருச்சான்னு சொல்லுங்க. அண்ணாமலை மாற்ற போகிறான்னு பார்த்துட்டு சொன்னீங்கல்ல, மாற்றினாங்களா? எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இவங்க சொல்லிகிட்டே போக வேண்டியதான். அது நடக்க போகிறதா கிடையாது. அப்போது ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் 100 நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்றது. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பல இடங்களில். ஒரு 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 நாகரிகத்துக்கு அவங்க கடைபிடிக்கிறதுக்கான அவங்களுடைய ஏற்பாடு அவங்க செஞ்சுருக்காங்க. இவங்க அழைச்சாங்க, அவங்க வந்தாங்க. இவங்க பெருந்தன்மை அழைச்சாங்க, அவங்க பெருந்தன்மை கலந்துட்டாங்க. ஒரு அரசியல் நாகரிகம் இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து நாகரிகம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நாகரிகத்தை காட்டியிருக்கிறாங்க. அப்போ பிஜேபி எவ்வளோ நாகரிகமாக இருக்குது, வட மாநிலத்தவர்கள் எவ்வளோ நாகரிகமாக இருக்கிறாங்க. இதை தப்பாக பேசுகிற நாம் எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்துக்கு. அவரை திரு சுபவீரபாண்டியன் அவர்கள் வந்து இவருடைய மரணத்தை விசாரிக்கிறதுக்கு இவர் போயிருக்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறார். அது வந்து நம்ம அந்த இடத்துல இருக்குது. அவங்க தான் வந்து நாகரிகத்தின் தொட்டில்னாங்கன்னு சொல்லுவாங்க. அதை மீறி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது தான் வரவேற்கணும். நம்ம திமுகவுடைய பெருந்தன்மையும் பாஜகவுடைய பெருந்தன்மையும் வரவேற்கிறேன். இது ரெண்டு பேருமே அரசு நிகழ்ச்சியாக செஞ்சுருக்கிறாங்க. பியூட்டிஃபுல் விஷயம். அப்படி தான் நடக்கணும். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு ஸ்டாலின் போனாரே, அதுன்னு அதிமுக திமுக வந்து ரகசிய உறவா? இது என்ன பேச்சு? ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது திருமாவளவன் போய் பார்த்தாரு, என்ன உறவு? இது என்ன சிந்தனை? எனக்கு புரியவே இல்லை. ஒரு நல்லது பொழுதுக்கு இன்வைட் பண்ணாருன்னா அவன் கல்யாணத்தில் இவன் கலந்துக்கிட்டான், அப்போ ஏதோ கணக்கு. அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, இவன் போயிட்டான், ஐயோ ஏதோ கணக்கு. என்னங்க இது உங்களுக்கு புரியல? கேட்டால் நாங்கள் தான் நாகரிகத்தோட உச்சம்ன்றீங்க, நாங்கள் தான் யார் தெரியுங்களான்றீங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து வந்தால் தமிழர் தூக்கி பிடிக்கிற அண்ணன் திரும்ப சீமான் கேள்வி கேட்குறாரு. எனக்கு புரிய மாட்டுது.
திரு எடப்பாடி பழனிசாமி பொலிட்டிக்கலாக பேசுகிறார். திரு சீமான் தான் தமிழர்களுக்கு டோட்டல் கான்ட்ராக்ட் நான் தான்ன்றார். அப்போ இந்த ரெண்டு பார்த்தா நீ தானே ஏ டீம், நீ தான் பி டீம்ன்றார். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதே சீமான் எதுக்கு ஜெயக்குமாரோட பேசினார் ராமச்சந்திர ஆதித்தனுடைய நிகழ்ச்சியில்? ஏடிஎம்கே உங்களுக்கு என்ன உறவு சார்? இது ஒரு அடிப்படை நாகரிகம் சார். நம்முடைய பண்பாடு இந்தியா முழுக்க அப்படி தான் சார் இருந்தோம். அதை வட மாநிலத்தில் கடைபிடிக்கிறோம், நம்ம கடைபிடிக்க மாட்டோன்றேன். நம்ம அதை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கு சந்தோஷப்படுங்கன்றேன். இன்னும் இதே மாதிரி அதிகமாக நடக்கணும்னு சொல்லுங்கன்றேன். நடக்கணும்ன்றேன். சீமானும் ஸ்டாலினும் சந்திச்சாங்கன்னா இந்த மாதிரி கொண்டாடணும்ன்றேன். அது வேற சார். வெளியே வந்து நீங்கள் அறிக்கை கொடுங்க. பாலிடிக்ஸ் வேற, பர்சனல் லைஃப் வேறங்கிற வித்தியாசம் வேண்டாமா? நீங்கள் எந்நேரம் உடைவாளை கையில் வச்சுக்கிட்டே இருப்பீங்களா? எதிர வரவன வெட்டிக்கிட்டே இருப்பீங்களா? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அரசியலாக பண்ணுங்க, உறவுலாக பண்ணுங்க, தனிப்பட்ட பண்ணுங்க, தொழிலாக பண்ணுங்க. இது என்ன கணக்கு? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது தானே சார் அந்த பிரச்சனையே வருது. எடப்பாடி பழனிசாமி ஆனால் கடுமையாக எதிர்க்கிறாரு. இப்படி ஒன்று நடத்திருக்கூடாது. இது இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எனக்கு அதில் கூட்டலைன்னு இருந்தீங்க. இப்போ அது எப்படி கூட்டாகும்? அது எப்படி கூட்டணி ஆகும்? இப்போ சேர்ந்து வந்தால் கூட்டணி ஆயிருமா? என்ன கணக்கு எனக்கு புரியலை. 2 பேர் சேர்ந்து பேசிட்டாங்கன்னா சரியாயிருமா? அவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதே இல்லையா? அரசு நிகழ்ச்சிங்கிறது புரிஞ்சு கொள்ளக்கூடியது சார். ஏன் அப்போ நீங்கள் ராகுல் காந்தியை அழைக்கலைன்னு ஒரு கேள்வி வைக்கிறார்ல? இது கவர்மெண்டோட பொருள். யார் அழைக்கணும், யார் அழைக்கணும் தேவையில்லை சார். நான் தான் நீங்கள் ஏற்கனவே ஜனாதிபதியை அழைக்கலன்னு கேட்டாங்க பாருங்க. ராமர் கோயிலுக்கு ஜனாதிபதியை அழைக்கல, பார்லிமெண்ட் இடத்துக்கு ஜனாதிபதி அழைக்க. இது பேசிக்கிட்டே போகணும். இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். நீங்கள் அழைத்தவர்கள் கௌரவமாக நடத்துறீங்களா இல்லையா? இவ்வளோ தான் கேள்வி. நீங்கள் அவங்களே அழைக்கல, 100 பேர் அழைக்கல, 100 பேர் வரல. அப்போ அதை பற்றி இவங்க வந்து ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிஎம் ஃபோன் பண்ணி திரு அண்ணாமலையை கூப்பிட்றாரு. அதை மாதிரி அவங்க ஒரு 100 பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, 100 பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு 4 பேர் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த 4 பேர் வந்து ஓஹோ அவர்கள் திமுகவோட பகையாடுகிறார் அப்படி சொல்ல போறீமா? இதெல்லாம் ஒரு ஒரு தானே சார். நீங்க என்ன அழைக்கிறீங்க, ஆனால் நான் புறக்கணிக்கிறது அதெல்லாம் அது புறக்கணிக்கிறது முடியல. அது அழைக்கிறதும் முடியுது. ஒரு 2 பத்திரிகை மிஸ் ஆகி பார்க்கல. ஐயோ சார் நான் மறந்தே போயிட்டேன் சார், உங்களுக்கு பத்திரிக்கை சார். இது பார்க்குறோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே நீங்கள் பகையாகவும் கொலையாகவும் பார்க்கக்கூடாது சார். இப்போ அண்ணாமலையை ஃபோன் பேசி அழைக்கிறார்ல சிஎம், ராகுல் காந்தியை அழைச்சிருக்கலாமே. ராகுல் காந்தியை சிறப்பு விருந்தினராக 100 இடத்துல வச்சு கூட்டிச்சு பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தியை இந்த நாட்டுடைய பிரதமர் வேட்பாளர்னு முதல்ல அறிவிச்சது திரு ஸ்டாலின் தான். வேறு யாரும் அவங்க காங்கிரஸ் கட்சியே அறிவிக்கல. அதனால அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வித பகையான்னு யாரும் ஆசைப்பட வேண்டாம். காங்கிரஸா வெளியில போற வரைக்கும் திமுக முன்னாடி எஸ். ஆனா இந்த விஷயத்துல ஏன் இல்ல? ஒவ்வொரு விஷயத்திலும் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. சினிமா ஃபங்க்ஷனுக்கு வேற, கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வேற, பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வேற. திமுகவுடைய செயற்குழு கூட்டத்துக்கு நீங்க ஏன் ராகுல் காந்தி கூப்பிடுவீங்களா? ஒவ்வொன்றுமே வேற சார். திமுகவுடைய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ எல்லாரும் தான் வருவாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்களா ஸ்டாலின் எங்கே வந்தார், இவர் காலையிலேயே வந்தார், இவர் நைட்டே வந்தார். சார் இவர் 6 மணிக்கு தான் வந்தார், இவர் 5:45 வந்துட்டார். என்ன உங்களுக்கு எனக்கு புரிய மாட்டுது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொருத்தர் வருவாங்க. திரு ராகுல் காந்தியை ஸ்டாலின் தூக்கி பிடிச்ச மாதிரி யார் பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. காங்கிரஸ் கட்சியே சொல்லட்டும். திமுகவை காங்கிரஸ் தூக்கி பிடிக்கிற மாதிரி யார் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நடக்கிறதே காமராஜர் ஆட்சி. இதுக்கு மேலே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன கொடுக்க முடியும்? அதே செஞ்சுட்டாங்க. ஏன்னா 18 வருஷம் முன்னாடியா, 1.5 மாதம் முன்னாடி. அப்புறம் என்ன நீங்கள் திரும்பி பகை பார்த்துட்டீங்க எனக்கு புரியல. இல்லை சார் இப்போ வந்து ஃபுல்லாக மாறிச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். என்ன மாறி எனக்கு புரியலையே. அவங்க ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதை வச்சு நம்ம ஏதோ உட்காந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை சார் சரி, நீங்கள் நிகழ்ச்சி நடந்தது அரசு நிகழ்ச்சி, அங்கே பங்கேற்கிறது தானே, அது ஒரு நாகரிகம் தானேலாம். ஆனால் கலைஞர் நினைவிடத்திற்கு அழைத்து செல்ல அதுவும் புரோட்டோக்கால்லே இருந்தது. திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் எங்கு இறங்குறார், எந்த விமானத்தில் வர்றார், எங்கே தங்குறார், எங்கே போய் பார்க்குறாருங்கிறது கலைஞருடைய நினைவிடத்தில் போய் அவர் மலர் மரியாதை செலுத்துறது வரைக்கும் இந்த புரோட்டோக்காலில் ப்ரோக்ராம்லேயே இருக்குது, சார்ட்லேயே இருக்குது. அது திடீர் ஏற்பாடோ திமுக மீது அன்பு பாராட்டுறதுக்காக பாஜக செய்ததெல்லாம் கிடையாது. அங்கே அண்ணாமலையை முன்னிறுத்துறாரு முதல்வர் ஸ்டாலின். நீங்கள் முன்னாடி வாங்க அண்ணாமலை. அப்போ யாரை முன்னிறுத்துறா? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாஜகவுக்கு வந்து தேவை இருக்குது, பாஜக மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துது, பாஜக வந்து திமுக சரணாச்சு. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க ஸ்டாலின் தான் கூப்பிட்டார் அண்ணாமலை. நம்ம காட்சிகள் பார்த்தோம்ல, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அவர் ஒரு நாகரிகம் காட்டுறார், இவர் ஒரு நாகரிகம் காட்டுறார், அவ்வளோதான். புரோட்டோக்காலில் சென்ட்ரல் மினிஸ்டர் அங்கே நிற்கிறாரு, சிஎம் அங்கே நிற்கிறாரு, இன்னொரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அங்கே நிற்கிறார். அவங்க எல்லாம் புரோட்டோக்காலில் நிற்கிறாங்க. அதனால நான் ஏற்கனவே இன்னொரு சொன்னேன், திமுக தலைவர் அமரர் கலைஞருடைய குடும்பத்தினரே வெளியே தான் நிற்பாங்க. சரிங்களா சார்? எங்கள் அப்பா சார் எங்கள் மாமனார் சார் சொல்லிட்டு நிற்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஃபங்க்ஷனை போய் நிற்பாங்க. 300 சில சீட்டு கிடைக்கும். புரியுங்களா? மேடையில் நான் உட்கார சொல்லலை. ஏன் சொல்லலை உங்களுக்கு? புரியுங்களா உங்களுக்கு? திருமதி ஸ்டாலின் அவர்களோ செல்வி அவர்களோ மேலே உட்காந்துருக்கு, என்ன தடை பண்ணிருக்க முடியும்? யார் வந்து சண்டைக்கு போயிருப்பா? சார் எங்கள் அப்பா சார் சொல்லிடலாம்ல. அரசு நிகழ்ச்சி புரோட்டோக்கால் இருக்குது. அதனால தான் அண்ணாமலை பின்னாடினார். திரு ஸ்டாலின் அவருடைய பெருந்தன்மை முன்னாடி வாங்கினார். இதெல்லாம் பேசிக்கான அடிப்படை அரசியல் நாகரிகம். பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லணும். ஏன் இல்லைன்னு நீங்கள் சண்டைக்கு போகணும், ஏன் வந்துருச்சுன்னு சண்டைக்கு போகக்கூடாது. அப்போ உங்களுடைய நோக்கமே தப்பாரு. என்னங்க இப்படி நாகரிகம் ஆகிட்டீங்கன்னு சண்டை போடுறீங்கன்னா நீங்கள் என்ன அநாகரிகம் தான் விரும்புகிறீங்களா? நாகரிகம் பெருகணுமா அநாகரிகம் பெருகணுமா?
ஆனால் இப்போ சீமான் எடப்பாடி எல்லாம் கடுமையாக பிறகு அதைத்தான் நான் கேட்குறேன், அவங்களுக்கு தான் கேட்குறேன், உங்களுக்கு தான் கேட்குறேன், யார் யாரெல்லாம் அந்த கேள்வி கூட அவங்களுக்கு கேட்குறேன். இப்போ எடப்பாடியின் இந்த விமர்சனத்தை அண்ணாமலை ஒரு சாதி வெறியில் பேசுகிறாருன்ற மாதிரியான கமெண்ட் அடிச்சிட்டாரு. ஜாதி வெறின்னு நான் நினைக்கல, அது ஒரு எக்ஸஸாக நினைக்கிறேன். திரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமியை ஜாதி வெறின்னு சொன்னார்னா எனக்கு அது புரியவே இல்லை. அவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, முதல்ல அதுலேயே அங்கே பாகுபாடு இல்லை. அப்புறம் இதில் ஜாதி வெறி எங்கே வருது எனக்கு, அது ஜாதிக்காக எப்படி செய்கிறாரு, அது ஒரு டங் ஸ்லிப்பில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது உள்நோக்கம் இருக்குன்னு நான் நினைக்கல. அது ஜாதி வெறி கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி பண்ண விமர்சனம் பியூர் பாலிடிக்ஸ், முழுக்க அரசியல். நீங்கள் ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்லேருந்து வெளியே வந்துருச்சு. நீங்கள் கள்ள உறவு, நீங்கள் கள்ள கூட்டணி, நீங்கள் ஒடிச்சிருக்கீங்க, நீங்கள் பிடிபின்னு போராடம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் ஏடிஎம்கே நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னார். அவங்க விடவே இல்லை. அவங்க போராடம் போகிறோம், அவங்கெல்லாம் ஒன்று டீம் தான், ஒரே டீம் தான், எலெக்ஷன். ஆமாம், அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என்னையே பி டீம் சொன்னியே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன், இது டிட் ஃபார் டாட் பாலிடிக்ஸ், அவ்வளோதான். என்னைய சொன்னியே. அவர் நான் சொன்னார், முதலமைச்சராக இருக்கும்போது கருப்பு கொடி, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு கொடி பிடிக்கிற, இப்போ வெள்ளை கூட பிடிக்கிற அப்படின்னு கேட்டார். அந்த பாலிடிக்ஸோட நீட்சி தான் இது. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியலை அவர் செய்கிறார், ரொம்ப சரி. பாலிடிக்ஸாக அது ரொம்ப சரி, அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் அவர் ஜாதி பார்த்து பண்ணாருங்கிறது எனக்கு ஏற்பே இல்லை. அப்படி ஜாதி பார்க்கவே இல்லை, ஜாதி விஷயம் இல்லை. திரு அண்ணாமலை டங் ஸ்லிப்பில் சொல்லியிருப்பாரு. டங் ஸ்லிப்பில் சொல்லியிருந்தாருன்னா மறுத்திருப்பார்ல, அது அப்படி ஃப்ளோல போயிருச்சுக்கும் போது அது நம்ம ஒரு நாள் ஆயிடுச்சு. அவர் மன்னிப்பு கேட்கணும் நான் சொல்ல முடியுமா? மன்னிப்புக்கு இல்லை, விளக்கி இருக்கலாம். அது அவரை கேட்கணும். நீங்க நான் என்னன்னு கருதுறேன், வாட் ஐ சி ஐ எம் சேயிங், வாட் யூ சி யூ ஆஸ்க். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இல்லை சார் அவர் உண்மைன்னு சொல்லி உள்ளவங்க சொல்லிப்பாரு, நீங்கள் நம்புங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார். அவர் மன்னிப்பு கேட்கல, அவர் வருத்தம் தெரிவிக்கல, ஒரு திருத்தம் போடலை, அப்போ அவர் உண்மையிலே சொல்லியிருப்பார் சார், நீங்கள் நம்புங்க. எனக்கு அதில் ஒன்று நான் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் பார்க்க நான் சொல்லவே மாட்டேன்ல. என்னுடைய பார்வை இதுவாக இருக்குது. அண்ணாமலை இந்த விஷயத்தில் போல்டா அல்லது இன்னும் தீவிரமாக கருத்துக்களை வைக்கிறது, அது எடப்பாடி மீதாகட்டும், இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறவங்க மேலே தீவிரமாக அவர் வைக்கிற எதிர் விமர்சனமே கூட ஒருவேளை சிக்னலாக பார்க்கலாமோ, ஒரு டிஃபெண்ட் பண்ணுறாரு இந்த அதிமுக. சார் நேற்று வரைக்கும் டிஎம்கேவை விமர்சனம் பண்ணிட்டு நாளைக்கு எப்படி அவங்க டிஎம்கே உறவாட முடியும்னு நினைக்கிறீங்க? தேர் மைட் பி அன் அண்டர்ஸ்டாண்டிங், சரிங்களா? ரிலேஷன்ஷிப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். அது ஒரு அரசாங்கமாக தேவை. இப்போ இவங்க 4 விஷயம் கேட்குறாங்க. இந்த தமிழ் வெல்க, தமிழ் வெல்லும் அப்படின்னு போட்டிருந்தாங்களா காயினில், அப்படி அடிக்கிற பழக்கமே கிடையாது, சரிங்களா? ஹிந்தி இங்கிலீஷ் 2 தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எதுவும் இருக்காது. பாரத் சர்க்கார், இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அப்போ இவங்க அடிஷனாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் தலைவர் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பார், நீங்கள் அதை ஒன்று போடுங்க, சரிங்க அப்படின்னாங்க. இதை மாதிரியான ஒரு மெக்னானிமிட்டி தான் அவங்க காட்டுறாங்களே தவிர நீங்கள் உடனே அது ஒரு உறவுன்னு பார்க்க முடியாது. ஸோ இவங்களுக்கு ஒரு நீடு இருக்கலாம், அவங்க கேட்கலாம், அவங்களுக்கு ஒரு நீடு இருக்கலாம், இவங்க சம்மதிக்கலாம், அது வேறு விஷயம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் ரயில்வே திட்டங்களில் சரியில்லைன்னு தமிழக முதலமைச்சர் கண்டிக்கிறார். நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோம், முதல்ல நிலத்தை பிடிச்சி கொடுன்னு அவங்க பதில் கண்டிக்கிறாங்க. இது நீங்கள் சொன்ன ஃபங்க்ஷன் நடந்த 24 hours நடந்திருக்கு. அப்போ அது யார் பார்க்க போகிறா? இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நாளில் திரு எல் முருகன் தூத்துக்குடியில் பேட்டி, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனார்னா திமுக தமிழகத்துக்கு செய்யக்கூடிய தீங்கு அதிகரிக்கும்ன்றார். என்ன நீங்கள் உறவு வந்துருச்சுட்டீங்க? தூத்துக்குடியில் இன்னைக்கு பேட்டி, 48 hours ஆஃப்டர் த ஈவெண்ட். வானதி சீனிவாசன் போய் சிஎம் பார்த்துட்டு வராங்க. அது என்ன பார்க்கக்கூடாதா? அவங்க ஒரு எம்எல்ஏ, அவங்க தமிழக முதலமைச்சரை பார்க்குறாங்க. என்ன பார்த்துட்டாங்க? கல்யாண பத்திரிக்கை வச்சுருப்பாங்க, இல்லை இப்போ தொகுதியில் மேம்பாடு கேட்டிருப்பாங்க. என்ன பண்ணிட்டாங்க? வாங்க நம்ம அழைச்சி வச்சுருப்போம் சொல்லுவாங்களா? அவங்க மாநில தலைவரும் கிடையாது, அகில இந்திய தலைவரும் கிடையாது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்று அதான் நீங்கள் ஒருத்தர் நடக்கிறது இல்லை சரி. அதை தாங்க இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக மட்டும் போடும்போது இந்த விஷயமே இல்லை. திமுகவுக்கு அதிமுக உள்ள ஒரு பிஜேபின்னு ஒரு கட்சி வரும்போது புதிய நாகரிகங்கள் மலருது. எது நம்முடைய கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு, பெருமை, வரலாறு, பண்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தோமோ அது இத்தனை நாளாக இல்லை. அது பிஜேபி வடமாநில கட்சி, இந்த பக்கம் கிடையாது, நீங்கள் கால் முளைக்க முடியாது, மூக்கு நுழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கட்சி இங்கே வந்த பிறகு நடக்குது. அப்போ நீங்கள் சந்தோஷப்படுங்க. எந்த கட்சி வேணும் நீங்கள் யோசிங்க. திமுக அதிமுக மட்டும் இருக்கும்போது இந்த வெட்டுக்குத்து தர நடந்துச்சு. நல்லது பொழுதுக்கு போக முடியாது, கல்யாணத்துக்கு போக முடியாது, கருமாதிக்கு போக முடியாது. இங்கே பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, போகிறாங்க, எதிரும் புதிருமா இருக்கக்கூடியவங்க போய் நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படணும். ஒரு கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிக்னல்ஸ் தானே கடந்த காலங்களில் அவசியமே இல்லை. திரு முரசொலி மாறன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது பிரதமர் வாஜ்பாய் பார்த்துட்டு போறார். 2ஆம் நாள் அவங்க அறிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? வாஜ்பாய் தான் முரசொலி மாறனை பார்த்துட்டு போனார். பிஜேபி திமுக கூட்டணியில் இருந்துச்சு. பொசுக்குன்னு அந்த பக்கம் தாவி காங்கிரஸ் போனாங்க கூட்டணி. என்ன நடந்துச்சு? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் வெளியே வருது. திமுக பிஜேபி கூட்டணி என்ன நடந்துச்சு? என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு? ஜெயலலிதா அவர்கள் வெளியேறினாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான நமக்கு எதிரிக்கு எதிரி நண்பன், ஜெயலலிதாவுக்கு எதிரியா அப்போ எனக்கு நண்பன், அவங்க உள்ள சேர்ந்தாங்க. என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு? எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சார், இப்போ இந்த நிகழ்ச்சியை யார் நடத்தினது அப்படிங்கிறதே ஒரு நான் அறிஞ்சு தமிழ்நாடு அரசு நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு முதலமைச்சரே இது மத்திய அரசு நிகழ்ச்சிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாம், தமிழ்நாடு முதலமைச்சர் இது மத்திய அரசு நிகழ்ச்சி. தலைமைச் செயலாளருக்கு என்ன வேலைங்க?
மத்திய அரசு நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் எப்படி வருவார்? அவர் பேர்ல தான் அழைப்பு வருது. தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி, அதாவது நாணயம் வெளியிடுற அதிகாரம் மத்திய அரசுக்கு தாங்க உண்டு. எஸ், நல்லா புரிஞ்சுங்க. நாணயம் வெளியிட, நாங்கள் ஒரு நாணயம் வெளியிட போகிறோம் அப்படின்னு இவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க. அதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கும். சரிங்களா? மத்திய வெளியிட முடியாதுல்ல சார். அதுதாங்க கேட்குறாங்க. அதுதான் பெர்மிஷன். நாங்கள் வந்து இது வந்து ஒரு நினைவு அஞ்சலங்க. இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை. போஸ்ட் ஸ்டாம்பில் உங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்க முடியும் தெரியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டல் ஸ்டாம்பில் உங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் பண்ணணும். ஸ்டாம்பில் வந்து காமராஜர், அண்ணா அவங்க தான் இருந்தாங்க. இப்போ சிறப்புக்காக மத்திய அரசு தான காயின் சொல்லிடுது. அதுதான் சொல்ல வரேன். இவங்க காயின் வந்து தமிழ்நாடு அரசுடைய முன்முயற்சி. நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாடு அரசு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. நாங்கள் ஒரு காயின் ரிலீஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். இப்படிலாம் அப்படி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓகே சொல்லி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஏன்னா காயின் விடுற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இந்தியன் நீங்கள் அதை மாதிரி வந்து ஒரு பொம்மை செஞ்சுக்கலாம். புரியுங்களா? ஆனால் இந்திய ரூபாயின்னு ஒரு பேர் வரணும், காயின் அப்படின்னு ஒரு பேர் வரணும்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும். சரிங்களா? நானே ஒன்று ரிலீஸ் பண்ண, இப்போ டாலர் வெளியிடுறாங்க, பதக்கம் வெளியிடுறாங்க. நான் ஒன்று ரிலீஸ் பண்ண நினைச்சுவீங்க, கலைஞரோட படத்தை போட்டு 100 போட்டு நான் போட்டு என்ன போட்டேன், நீங்க நினைச்சுவீங்க. ஆனால் அதை வச்சு எதுவும் வாங்க முடியாது, கொடுக்க முடியாது. இதையும் வச்சு வாங்க முடியாது சார். இந்த 100 ரூபாய் காயின் வாங்க முடியாது. இது நினைவு நாணயம். சொற்பமா வெளியிடுவாங்க சார், அவ்வளவுதான். இல்ல தலைவர், பேங்க்ல வாங்கலாம், கொடுக்கலாம், எங்கேயுமே செல்லாது. செல்லாதா? ஆமாம், எங்கேயுமே செல்லாது. 125 ரூபா நாணயம்லாம் வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியல, அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. 100 ரூபா நாணயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, கெஸ் பண்ணீங்க. 100 ரூபா முதல்ல நாணயம் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல 100 ரூபா காயின் எங்கேயும் கிடையாது புழக்கத்தில். அது முதல்ல புழக்கத்தில் இருக்காது சார். இதையுமே புழக்கத்தை பண்ண முடியாது. இது நாட் டிரான்ஸ்ஃபரபிள். 100 ரூபா தாளை கொடுத்து மாற்றி கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. இது வந்து கௌரவத்துக்கான நினைவுக்காக. நான் சொல்ல 125 ரூபா நாணயம் வெளியிட்டாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? 100 ரூபா நாணயத்தை மாற்றுவீங்க. 100 ரூபா 125 ரூபா எங்கே போவீங்க? சரிங்களா? இதெல்லாம் நினைவு சின்னங்கள், நினைவு நம்பிக்கைக்காக. அதெல்லாம் வேற மத்திய அரசு அனுமதியோட வெளியிடு. மத்திய அரசு தான் அனுமதி கொடுக்க முடியும். மத்திய அரசு தான் வெளியிடுது. அப்பனா இல்ல, தமிழ்நாடு அரசுடைய முன்முயற்சி. தமிழ்நாடு முயற்சி ஓகே சார், நான் ட்ரை பண்றேன், ரைட். பட் நீங்க தானே செய்ய முடியும். இல்ல சார், நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியும். யாரோ ஒரு பிரஸுக்கு நான் கொடுக்குறேன்ல, அது மாதிரி நான் கொடுக்க முடியும். ஐ கேன் பெர்மிட் யூ. அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவங்க கேட்டது, தே சாட் த பெர்மிஷன். அனுமதி கேட்டார்கள், அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அப்போ நாங்கள் இது ஒரு அரசு விழாவே பண்ணுறோம், நல்லா பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் சிறப்பு தான் சார், சந்தோஷமாக வரும். அப்போ நானே வெளியிடுங்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் வந்திருக்கணும். கொஞ்சம் யோசிங்க. தமிழ்நாடு அரசு நானே வெளியிடுகிற அதிகாரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ரிசர்வ் பேங்க்ட்ட இருக்குது. அவங்களுடைய கணக்கில் வரும். அவங்கள்ட்ட போகணும். ஏன் வந்து ராஜ்நாத் சிங் வர்றாரு, அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர். என்ன அவங்க வந்து ஒரு இது முழுக்க கௌரவத்துக்கான ஒரு நிகழ்ச்சி. கலைஞர் 2வது மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான். 2வது 3வது இங்கே பிரச்சனை இல்லைங்க. இது வந்து ஒரு கௌரவம் சேர்க்கணும். அவங்கெல்லாம் ஒன்றும் அமைச்சரவையில் இருந்தவங்க. வாஜ்பாய் அமைச்சரவையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக முன்னாள் அமைச்சர்களும் திரு ராஜ்நாத் சிங் ஒன்றா இருந்தவங்க அமைச்சரவையில். சரிங்களா? அருண் ஜேட்லி அவங்களாம் இந்த அருண் ஜேட்லி இல்லை, சுஷ்மா ஸ்வராஜ் இல்லை, வாஜ்பாய் அமைச்சர்களும் இவங்க அமைச்சர். அமித்ஷா அன்னைக்கு அமைச்சரே கிடையாது. சரிங்களா? டிஆர் பாலுவோ ஆர் ராஜாவா அமைச்சராக இருக்கும்போது அவங்க அமைச்சராக கிடையாது. ஸோ கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கலைஞர் இங்கே இருந்தபோது கலைஞருக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒரு 4 பேர் யோசிக்கிறாங்க. அப்போ ராஜ்நாத் சிங் 100 விஷயம் பேசியிருப்பார், கலைஞர்கிட்டே பேசியிருப்பார். சொல்லுங்களா? நம்ம அலையன்ஸில் அப்படி பண்ணணும். அப்போ அவரோட தொடர்புடைய ஒருத்தர் வரணும் அப்படின்னு பார்த்தோமா. இந்த கணக்கு தான். பிரதமரே அன்னைக்கு பண்ணி நன்றி கிடையாது சொல்றது, புரியுங்களா? அப்போ அந்த கணக்குக்காக திரு ராஜ்நாத் சிங் 2ஆவதா 3ஆவதாங்கிற கணக்கில் இல்லை. புரோட்டோகால் நம்பர் 1 கேட்கலாம்ல, என்ன கேட்டுச்சு? இப்போ அதுல ஏன் உங்களுக்கு வேணான்றீங்க? நம்ம வந்து இவங்க வந்து இது வந்து ரொம்ப சரியா இருக்கும்னு கேட்குறாங்க, அவங்க சரின்னு சமைக்கிறாங்க. அப்போ அரசு, தமிழ்நாடு அரசோட நிகழ்ச்சி, தலைமைச் செயலர் தான் இன்வைட் பண்ணுறாரு, தலைமைச் செயலர் தான் மேலே உட்காந்துருக்கிறார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருப்பான். ஸோ இப்போ அது தமிழ்நாடு அரசின் நிகழ்ச்சி தான். அப்போ இப்போ தானே எடப்பாடி பழனிசாமி கேட்கறது வருது, ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல, ஏன் உங்க கூட்டணியில் இருக்கிறவங்களை கூப்பிடாம அங்க இருக்கு? நான் பதில் சொல்லிட்டேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு புரியும், உங்களுக்கு புரியல. இல்ல சார், இந்த லாஜிக்ல மத்திய அரசு நிகழ்ச்சி புரியுது. இந்த நிகழ்ச்சிக்கு தான் மத்திய அரசு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கணும் அவரு. இவங்க அழைச்சிருக்கணும் தலைவர். நல்லா புரிஞ்சு. அதை மாத்தி யோசிக்காதீங்க. நான் சொல்லல எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் அழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுல ஒன்றும் குழப்பம் கிடையாது. நீங்க ஒரு சில புரோட்டோகால் என்ன போட்டீங்கன்னு கேக்குறாருல எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு அரசு ஒரு காயின், அதுவும் காயின்ல செல்ல போறது இல்ல, நினைவுக்கு தான். தமிழ் இங்கிலீஷ் மட்டுமே வச்சுக்கலாமே. தமிழ்நாடு அரசினுடைய எம்ஜிஆருடைய நூற்றாண்டு காயின் வெளியிட்டாங்கல்ல, அதுல என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு கேளுங்க. நாங்க அவர் சொன்னார்ல, எம்ஜிஆருக்கு நாங்க ஒரு நூற்றாண்டு காயின் வெளியிட்டோம்னார்ல, அதுல என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு கேளுங்க. அதுலயே ஏந்தி போட்டாங்க. தீவிரமா திமுக வந்து இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ற கட்சி. ஆமா, வச்சிருக்கலாம்ல தமிழ். அவங்க சொன்ன சமாளிப்பு, அவங்களுக்குலாம் உள்ள அப்படி இருக்குன்னு நான் நினைக்கல. அவங்க சொன்ன சமாளிப்பு, நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். சரிங்களா? அவங்களுடைய சமாளிப்பு. அப்போ இது திணிப்பு கிடையாது. காயின்ல ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் இல்லாத மாதிரி தமிழை உள்ள சேர்த்துட்டீங்க. அப்போ சக்ஸஸ் தானே. அதில் எப்படி ஹிந்தி நீங்கள் கவலைப்படுவீங்க? தமிழ் வெல்லும்னு அங்கே வந்துருச்சு. அது இதை விட உங்களுக்கு பெரிய கௌரவங்க கிடைக்கும். ஸோ இப்போ இதில்
இதுல இருந்து பொலிட்டிக்கல் மெசேஜா அதெல்லாம் எதுவும் எடுத்துக்க தேவையில்லை. இது ஒரு நிகழ்ச்சி. நான் வந்து தேர்தல் கூட்டணி பொலிட்டிக்கல் மெசேஜ் எல்லாத்துலயுமே இருக்கும் சார். எப்படி இல்லாம இருக்கும்? பிஜேபி தொண்டர்களுக்கு தர்ம சங்கடம். தர்ம சங்கடம். ஆமா, தேவேந்திரன் கேள்வி கிளம்பிட்டார்ல, நீ எதுக்கு அங்க போன, நீ எதுக்கு அங்க உட்கார்ந்த, நீ எதுக்கு சமாதிக்கு போன, நீ அங்கேயா போயிருக்கலாம், உனக்கு ஃபோன் பண்ணாங்க, இவ்வளவு கேள்வி வந்துருச்சு. நாளைக்கு கலைஞரை பத்தி ஏதாவது அவதூறா அல்லது விமர்சனமா சொல்லும் பொழுது பண்ணுவாங்க. நாட்டின் சிறந்த தலைவர்னு மோடியே சொன்னவர் எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். அவங்க வந்து இந்தியாவுக்காக குரல் கொடுத்தோம் சொல்றாங்க. ஆனா பிரிவினைக்கான கோரிக்கைகள் கொள்கை அப்படியே இருக்குன்னு சொன்னவர் தானே கலைஞர். அது யார் மறுக்க முடியும்? தனிநாடு கேட்பதற்கான கோரிக்கைகள் அப்படியே இருக்குன்னு சொன்னவர் தானே. அப்படி சொன்னவர் தான் நாட்டின் சிறந்த தலைவர்னு பிரதமரே கேட்கலாம். பாலிடிக்ஸ் வேறங்க. கௌரவம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. ஏங்க ஜெயலலிதா அவர்கள் மேல வழக்கு இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் ஏங்க அது வந்து கெப்டின் அபேன்ஸ் சொல்லிச்சு, இறந்துட்டாங்க. இதுதாங்க இந்திய பண்பாடு. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை பத்தி பேச மாட்டாங்க, ஒன்லி புகழ்ச்சி மட்டும்தான். அவர் அப்பா 100 செஞ்சிருப்பாரு. ராஜீவ்காந்தி மீது போஃபர்ஸ் வழக்கே இருந்துச்சு. ராஜீவ்காந்தி மீது போஃபர்ஸ் வழக்கு இருந்துச்சு, சரிங்களா? அப்ப என்ன செய்வாங்க? அந்த கணக்குல போக மாட்டாங்க. அதே மீறி இகழ்ச்சி செய்யும் பொழுது இதை வச்சு சொல்லலாம். இன்னமும் கருணாநிதியோட அரசியல் விமர்சிப்பாங்க, அது நடக்கும். நீங்க நாளைக்கு போய் திரு அண்ணாமலை கேளுங்க, சார் கச்சத்தீவை கொடுத்தது யாருன்னு கேளுங்க, அது யாரோ கொடுத்துட்டாங்க சொல்லிடுவாரா? இறந்துட்டாருன்னு புகழ் மட்டுமே பேசலாம்ல சார். ஏன் பேச அப்படி பண்ண முடியாது? வரலாறு நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்து யாரும் பேசுறீங்க? வீர சாவர்கர் பத்தி இப்ப பேசுறீங்க. கலைஞர் மட்டும் வீர சாவர்கர் பத்தி இப்ப பேசுறீங்க. அவங்களுக்கு தெரியாது சார். நம்ம சார் யாருக்கு என்ன தெரியாது? எனக்கு புரியல. வீர சாவர்கரே கிடையாது. அவர் மன்னிப்பு கேட்டாரு. உங்களை மாதிரி காலில் உள்ள கட்சி கிடையாது ஏன் சொன்னீங்க? அப்ப அவ வீர சாவர் இறந்துட்டாரு உங்களுக்கு தெரியலையா? கருணாநிதி மட்டும் தான் இறந்துட்டாரு உங்களுக்கு தெரிஞ்சதா? தர்ம சங்கடங்கிறது தர்ம சங்கடம் பிஜேபியில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, அவங்களுக்கு வந்து திரு தேவேந்திரன் கேட்டால் என்ன சொல்றதுன்னு தெரியாது. அவங்க ஆமா அப்படி என்ன கணக்குன்னு தெரியல. நீங்க எல்லாம் ஊடகங்களை பூரா கிளப்பி 48 வருஷம் என்ன ஓடிட்டு இருக்கு போச்சு. அண்ணாமலை திமுக சேர போறான்னு மட்டும் தான் சொல்ல. இன்னும் நான் அது ஒன்று தான் பாக்கி. நல்ல வேளை அலையன்ஸோட விட்டீங்க. இல்லாட்டி வந்து அவருக்கு வந்து கொங்கு மண்டல பொறுப்பாளர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் பிஜேபி டிஎம்கே வீக்கா இருக்கு, அதனால அண்ணாமலை எங்க வந்துட்டாருன்னா கொங்கு மண்டலம் ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணி ஒரு கதையை கட்டி விடலாம். 24 இதே பேச்சு. அப்ப இந்த ஊடகங்களை பார்த்து பலரோட கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா நடக்குது, உண்மையில தான் இருக்கும். அப்ப தேவேந்திரன் சொன்னா உண்மையா தான் இருக்கும், நம்புற 4 பேர் இருக்கான்ல. அப்ப சுத்தி 4 மீடியா போச்சுன்னா அப்படியே வச்சிருப்பாங்க. எல்லா ஊடகங்களும் இதே விவாதம். அப்ப நெருப்பு இல்லாம போயாது. நம்ம தமிழை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கல்ல. அப்ப அப்படி யூகம் பொழுதுபோக்கு உதவும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வெறும் இந்த நாணய வெளியீட்டு விழா மட்டும் இல்லையே, அதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த டீ பார்ட்டி, அது கவர்னரோட டீ பார்ட்டி, அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்த நிதி ஆயோக் கூட்டம், அதை யார் சொல்லுவா? அது புறக்கணிச்சாங்க. புறக்கணிக்கும் என்ன வழக்கமா புறக்கணிக்கிற டீ பார்ட்டில கலந்துக்கிறாங்க. புறக்கணிக்கும் என்ன சொன்னாங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னாங்களா? நீ பாசிசம், நீ அநீதி, நீ சரியில்லை, நீ வந்து மாநில அரசுல புறக்கணிக்கிற, உனக்கு நீதி இல்லை நேர்மை இல்லைன்னு சொல்லி திட்டி புறக்கணிச்சாங்க. 2 நாள்ல வந்து மாறிடுதா? உங்க லாஜிக்கு ஒரு அளவே வேண்டாமா? அது வேற இது வேற, அவ்வளவுதான். அதுல வந்து உங்க குழப்பமே கிடையாது. நீங்க டீ பார்ட்டில கலந்துக்கிட ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க நீத்தி ஆயோக்குள்ள கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாகரிகம் வளர்கிறது என்று பெருமை கொள்ளுங்கள். போன வருஷமும் நித்தி ஆயோக் கலந்துக்கல, இந்த வருஷம் 3 வருஷமும் கலந்துக்கல. போன வருஷம் டீ பார்ட்டியில கலந்துக்கல, இந்த வருஷம் கலந்துக்கிறாரேங்கும் போது தானே சந்தோஷப்படுங்கன்ற. அதுதான் நான் சொல்லிட்டு. திமுக புறக்கணிக்குது, திமுக கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிக்குது. அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் பண்ணாங்க, இவங்க கவர்மெண்ட்ல. போன தடவையும் கவர்மெண்ட் அப்படி போகலையே. இப்ப நாளைக்கு RS பாரதி போயிருந்தாருன்னு நீங்க கேட்கணும், புரியுங்களா? TK இளங்கோவன் போயிருந்தாருன்னு கேட்கணும். TR பால் வந்திருந்தா கூட நீங்க கேட்கலாம், RS வந்தோட உங்களுக்கு என்னங்க வேலைன்னு கேட்கலாம். அப்பதான் அவங்க திமுக ரெப்ரசென்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணல. போனது இந்த நாட்டுடைய முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும். போன வருஷம் போகாம இந்த வருஷம் போறாரு. அதனாலதான் போன வருஷம் பண்ணாத அற்புதமான விஷயம் இந்த வருஷம் பண்ணி சந்தோஷப்படுங்க. பிளஸ் தான் மகிழ்ச்சி. ஆமா, நேற்று வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல, இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க கேட்டான்னு அர்த்தம். இன்னைக்கே 1000 ரூபாய் கொடுத்தீங்களே, சந்தோஷம் வாங்கி வச்சுக்க வேண்டியதான் பாக்கெட்ல, சாயந்தரம் கடையில் கொடுத்துட வேண்டியதான். இல்ல திடீர்னு ஏது இந்த காசுன்னு வரும்ல சார்? கட்டாயம் கேட்பேன்ல, கட்டாயம் கேட்பேன்ல. ஏது காசு, ஏது காசு கேட்க மாட்டேன், காசுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பேன். ஏது இந்த காசு இல்ல, கவர்மெண்ட் காசு தான், அது வந்து கொள்ளையடிச்சு வரல, தப்பா வரல, இது அரசாங்க காசு. நாளைக்கு என்ன பண்ணுவீங்க இந்த காசு கேட்பேன். 1300 கோடி ரூபாய் மாசம் போதே என்ன செய்வீங்கன்னு கேட்பேன். அதான் சார், அப்ப இந்த மனமாற்றம்ங்கிறது இப்ப ஃபியூச்சர்ல இன்னும் கொஞ்சம் அதிக மனமாற்றம் அல்ல, நாகரிக வளர்ச்சி, வளர்க்கப்பட வேண்டிய வளர்ச்சி. இப்போ எல்லாரும் சேர்ந்து போற்றி வளர்க்கணும், எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லணும். சீமானவர்களும் EPS ஆகட்டும், திருமாவளவன், எல்லாரும் வளர்க்கணும். திருமாவளவன் அவர்கள் வந்து அன்னை சோனியா காந்தி வாழ்கன்னார் பொதுக்கூட்ட மேடையில். சோனியா காந்தி அப்போ தான் வர்றாங்க. அந்த அன்னை சோனியா காந்தி வாழ்கினார். எந்த வாயால் இவர்கள் தான் வந்து இலங்கையில் ஈழத்தமிழர்களை படுகொலை செய்து கொன்னாங்கன்னு சொன்னாரோ அந்த வாயால் சொன்னார். என்ன செய்வீங்க? அப்போ எதிர ஒருத்தர் பார்க்கும்போது முகமன் சொல்கிறது நம்முடைய நாகரிகம். அந்த நாகரிகத்தை வளர்த்து கொள்ளுங்கள், நம்முடைய பண்பாடு அது, நம்ம செய்யுங்கன்னு நான் சொன்னாலும். நீங்கள் போய் பின்னாடி விமர்சனம் பண்ணுங்கள், எனக்கு அது தப்பு. இன்னைக்கு வந்து அண்ணாமலை டிஎம்கே விமர்சனம் பண்ணுவார் சார். நான் சொன்னேன் உங்களுக்கு, திரு எல்முருகன் சொல்லிட்டாரு, திமுக தமிழகத்துக்கு செய்யும் தீங்கு அதிகரிக்கும் 48 hours ஆஃப்டர் த ஈவெண்ட்.
அவங்களோட அரசியல் விமர்சனம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நான் சொன்னேன், தமிழக முதலமைச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அஸ்வினி வைஷ்ணவ் மேலே. ஏப்பா எங்களுக்கு 1000 ரூபா ஸ்கீம் அளவு அலாட் பண்ணியிருக்கேன், என்னென்ன கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்குன்னு கேட்டிருக்காரு. அது தொடரும், அது தொடரணும். இந்த நாகரிகம் தொடரணும். பர்சனல் ப்ரொஃபஷனல் பாலிடிக்ஸ் மூணையும் பிரித்து வச்சு. ஸோ அது ஒரு நாகரிக வளர்ச்சியாக தான் பார்க்குறீங்க. பியூட்டிஃபுல்லான வளர்ச்சி. நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்த கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் சிஎஸ்சி.